வெற்றிமாறனோட மனைவியா இது? தாய்லாந்து பீச்ல செம்ம டான்ஸ் ஆடுறாங்களே! காஸ்டியூம் கூட வேற லெவல்ல இருக்கு. இந்திய அளவுல முக்கியமான இயக்குனர்கள்ல ஒருத்தரா இருக்கிறாரு வெற்றிமாறன். இப்போ சிம்பு, விஜய் சேதுபதி மாதிரியானவங்கள வச்சு அரசன் படத்த இயக்கக்கூடிய வேலைகள்ல இருக்காரு. அவரு ஆர்த்தி அப்படிங்கிறவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு ஒரு மகள், ஒரு மகன் இருக்காங்க. இந்த நிலையில தாய்லாந்து பீச்ல ஆர்த்தி டான்ஸ் ஆடின வீடியோ ட்ரெண்ட் ஆயிருக்கு. பாலு மகேந்திராவோட உதவி இயக்குனரா இருந்து இயக்குனரா மாறின வெற்றிமாறன் 2வது படத்திலேயே தேசிய அளவுல கவனம் ஈர்த்து, அவர் இயக்குன ஆடுகளம் படம் 5 தேசிய விருதுகள அள்ளுச்சு. தொடர்ந்து அவர் இயக்கத்துல வெளியான விசாரணை, வடசென்னை, அசுரன், விடுதலை 1, விடுதலை 2 இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே தமிழ் சினிமாவோட முக்கியமான படங்கள் லிஸ்ட்ல இருக்குது. எப்படியாவது வெற்றிமாறன் இயக்கத்துல நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு பல நடிகர்கள் ஏங்குறாங்க. கடைசியா விடுதலை 2 படத்தை இயக்குன அவரு இப்போ சிம்பு, விஜய் சேதுபதி மாதிரியானவங்கள வச்சு அரசன் படத்தை இயக்க இருக்காரு. இத கலைப்புலி தானு தயாரிக்க அனிருத் இசையமைக்கிறாரு. வெற்றியும் சிம்புவும் எப்போ இணைவாங்க அப்படின்னு பல வருஷங்கள் எதிர்பார்த்திருந்தாங்க ரசிகர்கள். அதனால இந்த படத்தோட அதீத ஹைப் எகிரி இருக்கு. பிரபல ரவுடி மயிலை சிவாவோட வாழ்க்கைய தழுவி இந்த படத்த வெற்றி எடுக்கிறதாவும் ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. வெற்றிமாறனோட பர்சனல் வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் அவரு ஆர்த்தி அப்படிங்கிறவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு பூந்தென்றல் அப்படிங்கிற மகளும், இளமாறன் அப்படிங்கிற மகனும் இருக்காங்க. வெற்றியோட வாழ்க்கையில ஆர்த்தி ரொம்பவே முக்கியமான இடத்துல இருக்காங்க. 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு இருந்தப்போ, வெற்றிக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்காம, அவரு அவரோட கனவ நோக்கி ஓடுறதுக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாரி வெற்றிமாறன் உதவி இயக்குனரா இருந்தப்போ பணியாற்றிக்கிட்டு இருந்த ஆர்த்தி, தன்னோட சம்பள பணத்துல ஃபர்ஸ்ட் டைம் பைக்கையும் வாங்கி குடுத்திருக்காங்க. பைக் மட்டும் இல்லாம வெற்றிமாறன் பல பொருட்கள ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுக்கு காரணம் ஆர்த்தி தான். வெற்றிமாறன் சினிமாவுல இருக்கிறதால அவங்களுக்கு பெண் கொடுக்க முதல்ல பெற்றோர் தயங்குனாலும், குருநாதரான பாலு மகேந்திரா நேர்ல போய் பர்சனலா பேசி 2 பேரோட கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு. கேமராவுல இருந்து பெரும்பாலும் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஆர்த்தி அப்பப்போ சினிமா நிகழ்ச்சிகள்ல தலை காட்டுறதோட சரி. இந்த நிலையில தன்னோட மகன், மகள் கூட தாய்லாந்து போயிருக்கக்கூடிய ஆர்த்தி, அங்க இருக்கக்கூடிய தீவுல இருக்கிற கடற்கரையில ஜாலியா டான்ஸ் ஆடி பொழுது கழிச்ச வீடியோவ தன்னோட Instagram பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு வருது.